வணக்கம் தலைமைகளே. காலையிலேயே ஒரு நல்ல செய்தியோட இன்றைய பொழுதை ஆரம்பிக்கலாம். லெபனானில் இஸ்ஸபுல்லா பயங்கரவாத இயக்கத்தின் தளபதி கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கான். அவன் இருந்த இடம் தெரியாம அழிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி காசால ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தின் மகன் கொல்லப்பட்டிருக்கான். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது. உற்பத்தி அழிப்பு, மீண்டும் உற்பத்தி அழிப்பு, இப்படி ஒரே வட்டமாக போயிட்டு இருக்கும். நீங்கள் இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மற்றும் அரபிய பயங்கரவாதிகள் இடையில பார்க்கலாம். இந்த அரபிய பயங்கரவாதிகளுக்கு சண்டையிட தெரியாது, உற்பத்தி பண்ண தெரியும், கூடயே பயங்கரவாதம் செய்ய தெரியும். இது அரபிய பயங்கரவாதிகள். பொதுவாக மக்களும் அப்படிதான் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு இராணுவ வீரர்களுக்கு சண்டை போட தெரியும், அவர்களை கொல்ல தெரியும். அதான் நான் சொல்ல வந்தேன். உற்பத்தி என்பது அரபிய இனப்பெருக்கம், உற்பத்தி அழிப்பு என்பது இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அந்த பயங்கரவாதிகளை கொல்வது, மீண்டும் உற்பத்தி மீண்டும் அழிப்பு, இப்படியே இந்த வட்டம் சுழன்று கொண்டே இருக்கும். பூமி பந்து இருக்க வரைக்கும் இவங்க இந்த அரபியர்கள் பயங்கரவாதத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க, உற்பத்தியும் குறைக்க மாட்டாங்க, இஸ்ரேல் அவர்கள் கொல்வதை நிறுத்த மாட்டாங்க. லெபனான்ல ஹிஸ்ஸபுல்லா பயங்கரவாத குழு என்பது, ஹிஸ்ஸபுல்லா என்பது மொத்தத்துக்கான பெயர். அதில் பிரிவா இருக்கும். அதில் இந்த ஹிஸ்ஸபுல்லா பயங்கரவாத குழுவின் கமாண்டோ ஃபோர்ஸ், சிறப்பு அதிரடி படை, எலைட் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க, ரித்வான் ஃபோர்ஸஸ், அதனுடைய இன்றைய தலைவன் அகமது அலி பல்லவுட், இவனைத்தான் கொடூரமாக கொண்டிருக்காங்க. இவன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்திருக்கான். ஏவுகணைகள் மூலமாக போர் விமானங்கள் எட்டு போயிட்டு சரமரி ஏவுகணை தாக்குதல் மூலமாக அந்த கட்டடத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவன் கொல்லப்பட்டான்னு சொல்வதற்கு ஒரு நாள் ஆச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை அவன் கொல்லப்பட்டிருக்கான்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் புதன்கிழமை அதிகாலையே அவனை அடிச்சிட்டாங்க. அவன் பிணத்தை தோண்டி அவனை கண்டுபிடிக்க, அவ்வளோ பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுந்து அவனை கண்டுபிடிக்க 1.5 நாள், அதுக்கப்புறம் தான் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இவன் இஸ்ஸபுல்லாவுடைய ரித்வான் சிறப்பு அதிரடிப்படை படையின் மொத்த தலைவன் இவன் தான். அதற்கடுத்து இந்த இஸ்ஸபுல்லாவுடைய உளவு பிரிவும்பாங்க, நசீர் யூனிட் அப்படிம்பாங்க, இவங்க தான் உளவு பிரிவு. அதனுடைய மொத்த தலைவன் முகமது அலி பாசி, அவனும் கொல்லப்பட்டிருக்கான். அவனும் வான்படை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கான். அதை தாண்டி இஸ்ஸபுல்லா பயங்கரவாத குழுவுடைய ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு குழு, வான்வழி தாக்குதல் பிரிவு, இதனுடைய மொத்த தலைவன் உசைன் ஆசன் ருமானி, இவனும் கொல்லப்பட்டிருக்கான். அந்த தாக்குதலில், இந்த புதன்கிழமை அதிகாலை நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 85 இஸ்ஸபுல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக உளவு பிரிவு தகவல் எடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு எப்போ இப்படி கொத்தாக கிடைப்பார்கள் என்று பார்த்து இவனுக்கு எல்லாத்தையுமே அடுக்குமாடி குடியிருப்புகளை வச்சு கொண்டு காமிச்சிருக்காங்க. இப்போ சண்டை நிறுத்தம் அமலில் இருக்கு. ஈரான் அமெரிக்கா சண்டை நிறுத்தம் இருக்கு. லெபனானில் தாக்குதல் நடத்தக்கூடாது, ஆனால் அது எதையுமே இஸ்ரேல் கேட்கறதில்ல. இப்படி கொத்தாக இவர்கள் மாட்டுவது மிகப்பெரிய அபூர்வம். அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்படி கொல்லப்பட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய பேரதிர்ச்சியை இஸ்ஸபுல்லா தரப்பு கொடுத்துருக்கு. இவனுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, சண்டை நிறுத்தம் அமல்ல இருக்கு, நம்மளை கொல்ல மாட்டாங்கன்னு அலட்சியமா இருந்திருக்காங்க. மூத்த 3 பிரிவு தளபதிகள் கொல்லப்பட்டது இஸ்ஸபுல்லாவின் தோல்வி என்று பார்க்கப்படுது. இந்த சண்டை நிறுத்தம் வந்த பிறகு, அமெரிக்கா ஈரான் தற்காலிக சண்டை நிறுத்தம் வந்த பிறகு, லெபனான் இஸ்ஸபுல்லா பயங்கரவாத குழுவை தாக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. 235க்கு மேலான இஸ்ஸபுல்லா பயங்கரவாத தலைவர்கள், தளபதிகள், பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க லெபனானுக்குள்ள. இது இஸ்ஸபுல்லா லெபனான் நடந்த தாக்குதல். காசால இன்றைக்கு ஹமாஸ் உடைய தலைவன் கலீல் அல் ஹயா, இவன் கத்தாரில் இருக்கான். கத்தாரில் இருந்து கொண்டு இந்த பாலஸ்தீன அந்த பயங்கரவாத பிரிய மக்களை பயங்கரவாதம் செய்ய தூண்டுவது இவன் தான். இன்றைக்கு ஹமாஸுக்கு மொத்தமான மூத்த தலைவன் கலீல் அல் ஹயா தான். இவனுடைய மகன் அசாம் கலீல் அல் ஹயா, இவன் வாகனத்தில் செல்லும் போது இஸ்ரேல் வான்படை தாக்குதலுக்குள்ளானான்.
கிட்டத்தட்ட ஒரு வாரம் இவனுக்கு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. அந்த சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு வியாழக்கிழமை அவன் மரணம் அடைந்து விட்டான்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய இறுதி ஊர்வலம் அந்த அசாம் கலீல் அல்ஹையாக்கு நடத்தப்பட்டுச்சு. இந்த கலீல் அல்ஹையா இவனை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த உற்பத்தி அழிப்பு மீண்டும் உற்பத்தின்னு பேச தோணுச்சு. 2007 கலீல் அல்ஹையா வீட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வீட்டை தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் அவன் இல்லை. அது இஸ்ரேல் இராணுவத்துக்கும் தெரியும், உளவு பிரிவுக்கும் தெரியும். அவன் குடும்பத்தை கொல்லுவது தான் மிகப்பெரிய வழி. அவன் இருக்கும்போது அவன் மகனை கொல்லுவது, குடும்பத்தை கொல்லுவது தான் மிகப்பெரிய வழியை கொடுக்கும். தெரிஞ்சே தான் அடிக்கிறது. இந்த 2007 தாக்குதலில் கலீல் அல்ஹையாவுடைய மனைவி 3 பிள்ளைகள், மகள், இப்படி 3 பிள்ளைகள், 3 சகோதரர்கள் கலீல் அல்ஹையா வீட்டில் வச்சு சிதைக்கப்பட்டாங்க. அந்த வீடியோ ஒன்றுத்துக்காக போச்சு. மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்பட்டது. மிகப்பெரிய இறுதி ஊர்வலங்கள் பயங்கரமாக நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2014 கலீல் அல்ஹையாவுடைய மூத்த மகன் ஒசாமா அல்ஹையா, பேரே பாருங்க, ஒசாமா அல்ஹையா, அவனுடைய மனைவி 3 பிள்ளைகள், அதாவது பேரன் பேத்திகள் வரும். கலீல் அல்ஹையாவுக்கு மூத்த மகன், மருமகள், 3 பேரன் பேத்திகள் வீட்டுக்குள்ள வச்சு கொல்லப்பட்டாங்க. அதுக்கு இஸ்ரேல் கொடுத்த விளக்கம் கலீல் அல்ஹையா உள்ள இருக்கான்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. அவன் இல்லை, தெரிந்தே அடிப்பது. மூன்றாவது 2025 சென்ற வருஷம் கத்தார்ல வச்சு, கத்தார் தான் இந்த ஹமாஸை பணம் கொடுத்து கள்ள குழந்தை போல பேணி காப்பது. கத்தார் தான், அவர்களுடைய பணம் தான் இந்த ஹமாஸை, இந்த காசாவை, இந்த பயங்கரவாத பிரிய மக்களை அதிகமாக வாழ வைப்பது கத்தார். அந்த கத்தாருக்குள்ள வச்சு அடிச்சாங்க. அதில் கலீல் அல்ஹையா தப்பிச்சுக்கிட்டான். வழக்கம் போல அவனுடைய மகன் ஹமாம் அல்ஹையா கொல்லப்பட்டான் 2025. அப்போ இஸ்ரேல் இதே சொன்னாங்க, அவனுக்கு வச்ச குறி அவன் மகன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி. அதற்கடுத்து 2026 போன வாரத்தில் அவனுடைய மகன் அசாம் அல்ஹையா மற்றும் காசாவில் உள்ள ஹமாஸுடைய போதை பிரிவு தடுப்பு தலைவன், என்னென்ன பிரிவு வச்சிருக்கானுங்க பாருங்க. மொத்தத்துக்கு பயங்கரவாதிகள் தான். ஆனால் இப்படி தேவையில்லாம பிரிவுகள், இவன் பெரிய ஏதோ இயக்கம் போல காட்டிக்கிறது. நார்கோட்டிக் ஆன்டி ஸ்குவாட் அதனுடைய தலைவன். இவனுங்களே ஒரு பயங்கரவாதி. இவனுங்க போதை மருந்தை தடுக்கிறாங்களாமா. அவனும் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கான். இதுவுமே இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, அது அவன் பையன்னு தெரிஞ்சு அடிக்கல, பயங்கரவாதிகள் போறாங்கன்னு தகவல் கிடைச்சி அடித்தோம். அது கலீல் அல்ஹையாவுடைய மகன், அவன் ஒரு ஹமாஸ் பயங்கரவாதி, அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் உற்பத்தி பெருக்கம் அழிப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, 2007 கலீல் அல்ஹையா மனைவியும் 3 பிள்ளைகளும் 3 சகோதரரும் கொல்லப்பட்டாங்க இல்லையா. இன்னைக்கு இந்த நொடி பொழுது கலீல் அல்ஹையா மனைவியோட பிள்ளைகளோட கத்தார்ல வாழ்றான். 2007 குடும்பத்தை அழிச்சுக்கிட்டே வராங்க. இந்த நொடி பொழுது அவனுக்கு ஒரு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, அவன் இருக்கான் கத்தார்ல. கலீல் அல்ஹையா இன்னைக்கு தலைவனா இருக்கான். அதுதான் சொல்ல வந்தேன். அவனுக்கு சண்டை போட தெரியாது, பயங்கரவாதம் செய்ய தெரியும், உற்பத்தி பெருக்கம் செய்ய தெரியும். அவனுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான். ஒரு வீரமாக சண்டை போட தெரியாது. எப்பவுமே ஹமாஸ் இந்த போரை செய்தார்கள், ஹமாஸின் போர் அப்படின்னு நீங்க படிக்கவே முடியாது. ஹமாஸின் பயங்கரவாதம், ஹமாஸ் குழந்தைகளை கொன்றார்கள், ஹமாஸ் பெண்களை கொன்றார்கள், ஹமாஸ் முதியவர்களை கடத்தினார்கள், பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் படிக்க முடியும். இதே நமது போராளிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க வரலாறு எடுத்தீங்கன்னா சமர் வரிசையா வரும். எல்லாம் பெரிய போர்கள். இந்த போராளிகள் பொடினுங்க போய் மிகப்பெரிய இராணுவ தளத்தை அழிச்சுக்கிட்டு வருவாங்க. அதுதான் வீரம். இந்த சண்டை போறது பூராமே இந்த அரபிய பயங்கரவாதம் தெரியாது, ஆனா உற்பத்தி தெரியும், பயங்கரவாதம் தெரியும். இந்த கலீல் அல்ஹையா இந்த நொடி பொழுது மனைவி பிள்ளைகளோட தான் இருக்கான். அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், அரபிய பயங்கரவாதிகளின் உற்பத்தி மற்றும் பயங்கரவாதம்.
இஸ்ரேல் இராணுவத்தின் அரபிய பயங்கரவாதத்தின் மீது உற்பத்தி அழிப்பு, மீண்டும் அவர்களின் உற்பத்தி, மீண்டும் அழிப்பு. இது இந்த வட்ட வடிவத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும். நன்றிகள்.